வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஸ்கந்த புராணம் 34வது அத்தியாயம். நம் குமாரன் யார்? தன் பதியின் மூலமாக ஆறுமுகனின் பெருமையை பற்றி பார்வதி தேவி அறிந்து கொண்டதும் அவளுடைய உள்ளமெல்லாம் தன் புதல்வனை நினைத்து பரவசமடைந்து மெய் சிலிர்த்தது. அவள் தன் சிவபிரானை நோக்கி, தங்கள் குமாரனின் பெருமை உலகத்தில் உள்ள அற்புதங்கள் எல்லாவற்றிற்கும் மேலானது. அவன் தன்னுடைய இந்த பால்ய வயதில் உலகங்களை விளையாட்டாகவே படைத்து பார்த்திருக்கிறான். என் நாயகனை, இந்த பாலகனான முருகனின் வடிவம் எத்தகையது? இவனுடைய பெருமைகள் என்னென்ன? அவற்றை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள நான் பெரிதும் விரும்புகிறேன். தயவு செய்து எனக்கு கூறி அருள வேண்டும் என்று வேண்டினான். அழகிய வடிவம் கொண்டவளே, நம் புதல்வனை பற்றிய விருத்தாந்தங்களை உனக்கு எடுத்துச் சொல்கிறேன். அதி அற்புதமானதும் பராக்கிரமசாலியுமான அவற்றை பற்றி சொல்கிறேன் என்று கண்ணுதல் பெருமான் கூறத் தொடங்கினார். தேவியே, களங்கமற்ற பரிபூர்ணனான பரமசிவன் நான். என்றுமே அழிவில்லாத பராசக்தி நீ. நாம் இருவருமாக சேர்ந்து பிரகிருதி பிரத்யயம் போலவும் சொல்லும் பொருளும் போலவும் விளங்குபவர்கள் என்று கருதப்படுகிறோம். உமாதேவியே, சொல் நீ, அதன் பொருள் நான். உலகம் நீ, அதன் பதி நான். ஆக்கல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், அனுக்கிரகம், திரோதானம் ஆகிய 5 தொழில்களுக்கு தலைவனும் 5 முகங்களை உடைய சதாசிவனும் நான். நீயே பல விதங்களிலும் மாறுபட்டிருந்தாலும் ஒரே முகமாக விளங்கும் பரமேஸ்வரி ஆவாய். நம் புதல்வனான ஸ்கந்தனோ என்னுடைய வடிவத்தையும் உன்னுடைய வடிவத்தையும் சேர்த்து கொண்டவனாகையால் ஆறுமுகன் என்று வழங்கப்படுவான். இந்த ஆறுமுகன் விளையாட்டுத்தனமாகவே பிரபஞ்சங்களில் 5 தொழில்களையும் நடத்தி வரும் ஆற்றல் வாய்ந்தவன். அழகான உருவங்களையுடைய கிருத்திகா தேவியர் அறுவரின் பாலையும் குடித்து வளர்ந்ததால் இவன் கார்த்திகேயன் என்ற பெயரையும் அடைந்தான். தவிர நீ பர்வதராஜனின் பெண்ணாகையால் பார்வதி என்று அழைக்கப்படுகிறாய். ஆகையால் உன் குமாரனையும் உன் பெயரால் பார்வதி நந்தனன் என்று உலகிலுள்ள வேதாந்திகளான சான்றோர்கள் சொல்கிறார்கள். பார்வதி தேவியே, உன்னுடைய மைந்தன் 3 உலகங்களிலும் மிகுந்த பராக்கிரமத்தோடு ஆக்கிரமித்து சஞ்சரித்து வந்ததால் ஸ்கந்தன் என்று அழைக்கப்படுகிறான். நானோ என்னை வேண்டி வணங்கும் பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்குவதால் அக்னி என்று பெயர் பெறுகிறேன். அக்னியான என்னிடமிருந்து உன் குமாரன் பிறந்த காரணத்தினால் அக்னி பூ, அதாவது அக்னி குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அதையும் தவிர ஊர்த்துவ ரேதங்களான என்னுடைய நெற்றிக்கண் நெருப்பால் தோன்றியவனாக அக்னி பூ என்று அழைக்கப்படுகிறான். மேலும் என்னுடைய உத்தரவின்படி அக்னி தேவனும் வாயு தேவனும் என் தேஜஸை சுமந்து சென்று காரணத்தாலும் உன் புதல்வன் அக்னிபூ என்று ஞானிகளால் அழைக்கப்படுகிறான். வேதாந்தங்களில் ஹிருதய கமலத்தின் மத்தியில் உள்ள ஆகாசம் என்கின்ற இடைவேளியானது குகை என்று கூறப்படுகிறது. நம் புதல்வனோ அந்த ஹிருதய கமலத்தின் மத்தியில் வசிப்பவன். அனைவருடைய ஹிருதயமாகிய கமலத்தையும் ஆசனமாக பெற்றிருப்பதால் அவனை குகன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த முருகன் பாபங்களே அணுகாதவனும் ரஜோகுணமற்றவனும் எக்காலத்திலும் அழிவற்றவனும் துயரமில்லாதவனும் சம்சார நோய்க்கு மருந்து போன்றவனும் தாகமில்லாதவனும் திவ்யமான குழந்தை உருவினனும் சத்திய காமனும் சத்திய சங்கல்பனும் ருது புருஷனும் சத்திய புருஷனும் விஸ்வரூபம் கொண்டவனும் உலகத்திற்கு மேலானவனுமாக விளங்கி வருகிறான். நாணற்காட்டில் பிறந்த காரணத்தால் சரவணபவன் என்று அழைக்கப்படுகிறான். வனம் என்றால் ஜலம் என்று பொருள். நாணற்புதரின் நடுவில் தடாகத்தின் மத்தியில் உள்ள தாமரை புஷ்பத்தில் தோன்றியவனாகையால் சரவணன் என்று அழைக்கப்படுகிறான். அந்தணர்களுக்கு தேவனாக விளங்குபவன் நான். இந்த முருகனோ என்றால் அவர்களுக்கு முக்கியமான தேவனாக விளங்குகிறார். தேவர்களாலும் அசுரர்களாலும் வணங்கி வழிபடக்கூடிய பெருமை பெற்ற இவன் சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படுகிறான். மகா சேனைகளான ஆத்மாக்கள் அகத்தூய்மையோடு கும்பிட்டு வணங்கி அவனுடைய வசத்தில் இருப்பதால் உன்னுடைய குமாரன் மகாசேனன் என்று அழைக்கப்படுகிறான். கங்கா நதியில் அவதரித்தவனாகையால் காங்கேயன் என்று
வழங்கப்படுகிறான். திருமால் முதலான தேவர்களின் சேனாதிபதி அவர்களுடைய துயரத்தை போக்குவதால் சேனானி என்று வழங்கப்படுகிறான். தேவியே, என்னுடைய குமாரனின் பெயர்கள் கணக்கற்றவை. அவை எல்லாவற்றையும் உன்னிடம் இப்பொழுது கூறாமல் அனைவருக்கும் முக்தியை அளிக்கக்கூடியதான ஒரு சில நாமங்களை மட்டும் நான் உனக்கு கூறியுள்ளேன். இந்த திருநாமங்களில் எதையாவது ஒன்றையாவது ஒருவன் கூறுவானேயானால் இந்த உலகத்தில் அவனுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு எனப்படும் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் எனப்படும் 4 புருஷார்த்தங்களுக்கும் சித்திக்கும். பிரம்மஹத்தி முதலான பாவங்கள் எதுவும் அவனை அணுகுவதில்லை. பர்வத ராஜகுமாரியே, சச்சிதானந்த ஸ்வரூபனும் நிர்மலமானவனும் உன் மைந்தனின் வடிவத்தை பற்றி கூறுகிறேன் கேள். இந்த முருகன் தேஜஸுக்கெல்லாம் தேஜஸும் ஒப்புயர்வற்ற பரஞ்சோதியாகவும் விளங்குகிறான். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவைகளும் கூட நம் முருகனின் தேஜஸின் காந்தியை விட பிரகாசிப்பதில்லை. இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த அவனுடைய பிரகாசத்திற்கு முன்பாக மின்னல்களும் அக்னிகளும் எந்த மூளைக்கும் சமமாகும். உலகத்தில் உள்ள அனைத்தும் அவனுடைய கருணைமயமான கடைக்கண் பார்வையாலேயே இயங்குகின்றன. அவனை தவிர வேறு கதியே இல்லை என்றும் புத்தம் புதியவனாக புத்தழகோடு இருக்கும் உன் குமாரனால் நூலில் கோர்க்கப்பட்ட மணிகள் போல் உலகங்கள் அனைத்தும் சேர்த்து பிணைக்கப்பட்டிருக்கின்றன. இம்மாதிரியான வடிவம் அவனுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிறது என்றார். மற்றொன்றோ என்றால் சராசர உலக வடிவமானது. இன்னொன்று உலகங்களை அவயங்களாக கொண்டதும் அந்த வடிவத்தில் ஸ்வர்கலோகமே சிரசாகவும் ஆகாயமே நாபியாகவும் கீழே உள்ள 7 உலகங்களும் பாதங்களாகவும் அக்னி, சந்திரன், சூரியன் ஆகிய 3 கண்களாகவும் இந்த வடிவத்திற்கு திசைகளே கைகள். வனப்பு மிகுந்த உமாதேவியே, ஔஷதிகள் இந்த வடிவத்தின் ரோமங்களாக விளங்குகின்றன. அனைவருக்கும் அருள் கொடுக்கும் இந்த வடிவத்திற்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, விசும்பு, பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் ஆகிய 5 பரம்பொருட்களே பஞ்சபூதங்களே பொறிப்புலன்களாக அமைந்திருக்கின்றன. இத்தகைய இந்த 5 இந்திரியங்களுக்கும் ஓசை, ஒளி, நாற்றம், சுவை, ஊறு, சப்தம், ரூபம், கந்தம், ரசம், ஸ்பரிசம் ஆகியவைகளை விஷயங்களாகும். மலர்ச்சி பொருந்திய மனோகரமான கருவிழிகளை கொண்டவளே, பரபிரம்மமான இந்த முருகன் உலகங்களையெல்லாம் அனுக்கிரகம் செய்யும் பொருட்டே 6 முகங்களையும் 12 கைகளையும் 18 கண்களையும் கொண்ட அழகான வடிவத்தை எடுத்திருக்கிறான். மிகுந்த மகத்துவம் வாய்ந்த இத்தகைய கந்தனின் வடிவத்தை எவனொருவன் வணங்கி வழிபடுகிறானோ அவன் மிகுந்த பாக்கியம் நிறைந்தவனாகவும் உலகங்களால் போற்றி கொண்டாடப்படுபவனாகவும் விளங்குவான். மேலும் அப்படிப்பட்டவனால் உலகங்களும் மிகவும் தூய்மையாக மாறும். இந்த பூலோகத்தில் முருகனின் பாத கமலங்களில் எவனொருவன் பக்தி செலுத்துகிறானோ இவன் தேவாதி தேவர்களாலும் வணங்கக்கூடிய தகுதி பெற்றவனாகவும் எனக்கும் உனக்கும் கூட மிகவும் வேண்டியவனாகவும் விளங்குவான். உமாதேவியே, மகத்தான உன் மைந்தனின் பெருமைகளை இன்னும் சொல்கிறேன் கேள். மங்கள வடிவினலே, உன் மகனுடைய கட்டளையின் படிதான் காற்று கூட வீசுகிறது. ஆவகம் முதலானவைகள் சிம்சுமார சக்கரத்தை வகிக்கின்றன. பிராணம், அபானம், வியானம், உதானம், ஸ்பானம் என்னும் பலவிதமான வாயுக்களினாலும் பிராணிகளையும் நடத்தி வருகின்றான். புவனங்கள் அனைத்துமே இவனுடைய கட்டளைக்கு பணிந்துதான் இயங்க வேண்டும். இவனுடைய கட்டளைக்கு அஞ்சித்தான் உலகங்களில் கண்ணாகிய சூரியனும் ஒளி வீசி பிரகாசிக்கிறான். சக்தி தேவியே, உன்னுடைய குமாரனின் கட்டளைப்படித்தான் அக்னி தேவன் தேவர்களுக்காக ஹோமம் செய்யப்படுகிற அவயங்களையும் பித்ருக்களுக்காக செய்யப்படுகிற கவ்யங்களையும் அவரவர்களுக்கு கொண்டு சேர்த்தும் சகல பதார்த்தங்களையும் பக்குவப்படுத்தியும் வருகிறான். இவற்றை தவிர விஸ்வானர் முனிவரின் மகனாகிய அக்னி தேவன் பிராணிகளின் வயிற்றிலிருந்து பிராணன், அபானன் முதலான வாயுக்களுடன் சேர்ந்து மென்றும் கடித்தும் நக்கியும் குடித்தும் சாப்பிடப்படுகிற 4 விதமான ஆகார பொருட்களையும் ஜீரணம் செய்து வருகிறான். இந்த முருகனின் கட்டளைப்படிதான் யமதர்மராஜன் பாவம் செய்தவர்கள் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து வரும்போதே நோய் நொடிகளாலும் அவர்கள் உயிர் துறந்த பிறகு நரக வேதனைகளினாலும் தண்டித்து வருகிறான். இவனுடைய ஆஞ்ஞையின் படித்தான் 4 முகங்களை கொண்ட பிரம்மதேவனும் மற்ற 9 பிரஜாபதிகளுடன் ஆதரவாய் உலகத்தை உற்பத்தி செய்து வருகிறான். நார என்றால் ஜலம்,
ஜலத்தை, அதாவது பார்க்கடலையே ஆதாரமாக கொண்டிருப்பதால் நாராயணன் என்னும் திருநாமத்தை பெற்றிருக்கும் மகா யோகியான விஷ்ணு பரமாத்மாவும் இந்த சண்முகனுடைய உத்தரவின்படிதான் உலகங்களை பாதுகாத்து வருகிறார். இவற்றை தவிர மகாவிஷ்ணு பிருகு முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி மத்ஸ்யம், கூர்மம், வராகம் முதலான அவதாரங்களை எடுத்து உன் குமாரனுடைய கட்டளையின்படியே தர்மங்களை நிலைநாட்டும் முயற்சியில் ஈடுபட்டு துன்மார்களான அசுரர்களை அழித்து வருகிறார். இவனுடைய ஆங்கைப்படிதான் பகவானாகிய காலாக்னி ருத்ரனும் உலகங்களையெல்லாம் சம்ஹரித்து வருகிறார். ஜீவன்களை படைப்பது காலம்தான், அந்த காலம்தான் ஜீவன்களை சம்ஹரிப்பது. சகலமும் காலத்தின் ஆதீனத்தில் தான் அடங்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட காலமானது குமாரனின் வசமானதே ஆகும். தேவியே, உன் மைந்தனின் கட்டளைப்படிதான் ஆகாயம் எல்லா ஜீவன்களுக்கும் விரிவை கொடுத்து வருகிறது. முருகனின் உத்தரவுப்படிதான் ஜீவராசிகள் அனைத்தையும் தண்ணீர் உயிர் வாழச் செய்து வருகிறது. இப்படிப்பட்ட கந்தனின் கட்டளைக்கு யாராலுமே மீற முடியாதவையாகும். இவனுடைய கட்டளைக்கு உட்பட்டே பூமி, மலைகள், கடல்கள், சூரியன், சந்திரன் முதலான தேவர்கள் அசைதலும் அசைவற்றதுமான உலகங்கள் ஆகியவைகளையெல்லாம் இயக்கி வருகின்றன. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.